So good evening students. Today we will see the current affairs analysis dated from 20th November 2020. First news, India-Luxembourg virtual summit. So நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் லக்சம்பர்கோட ஹெட்டும் சேர்ந்து விர்ச்சுவலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ டிகேட் லெவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம பண்ணக்கூடிய மீட்டிங். 1948 we had relationship with Luxembourg. European Union Luxembourg is a part. Luxembourg அப்படின்றது இந்த ஏரியா வரும். ஸோ people can see in this map. சரியா? ஸோ இந்தியா லக்சம்பர்க் ரிலேஷன்ஷிப் போஸ்ட் கோவிட்-19 வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன், ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் தென் ஸ்பேஸ் அப்ளிகேஷன், க்ரீன் ஃபினான்சிங், டிஜிட்டல் இனோவேஷன், ஸ்டார்ட் அப்ஸை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க இதில் மெயினாக. அப்புறம் மல்டிலேட்ரலிசம் அப்படின்ற கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிலேட்ரலிசம் இன் த சென்ஸ் நாட் கோயிங் இன் டு தி பைலேட்ரலில் யூனிலேட்ரல் மெக்கானிசம். யூனிலேட்ரல் இன் த சென்ஸ் WTO, WHO. ஸோ இதெல்லாமே வெஸ்டர்னைஸ்ட் கேட்டகரியில் இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறது போல் மல்டிலேட்ரலிசம் கான்செப்ட் இப்போது யூஎஸை பொறுத்த வரைக்கும் ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் டைமில் தேர் இஸ் அ யூனிலேட்ரலிசம் கான்செப்ட். ஸோ அந்த மல்டிலேட்ரலிசம் கான்செப்ட் கொண்டு போகிறதுக்கான டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச், அப்புறம் டெரரிசம் இதெல்லாம் கவுண்டர் பண்ணுறதுக்கு. அப்புறம் லக்சம்பர்க் ரீசெண்டாக IAS இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் ஜாயின் பண்ணுற அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெல்கம்ட் இட். அண்ட் தென் CDRI, Coalition for Disaster Resilience Infrastructure. It was the initiation by our Prime Minister. So அதில் இன்வைட் பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ணுறது. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் அக்ரிமெண்ட் சைன்ட் அட் த சம்மிட் எடுத்துக்கிட்டால் இட்ஸ் நார்மல் சம் அக்ரிமெண்ட்ஸ் தான். பீப்புள் கேன் ஸ்டடி. SBIயும் நம்மள அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் INXும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் டைப் பண்ணியிருக்காங்க. FDI அதிகமாக கொண்டு வரதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆல் நார்மல். சரியா? அண்ட் தென் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் எடுத்துனா we had 17th joint economic cooperation with India, Belgium and Luxembourg economic union கூட we had a negotiation. ஸ்டார்ட் அப் அதிகப்படுத்துறது முன்னாடி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 17th மீட்டிங் இப்போ நடத்தியிருக்கோம். நாட் இன் திஸ் மீட்டிங். ஸோ இதுக்கு முன்னாடி நடத்தி முடிச்சிருக்கோம். அப்புறம் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா we had செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு கூட FDI அதிகப்படுத்துறதுக்கு அண்ட் தென் P-நோட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்காக we had some ஃபினான்ஷியல் மார்க்கெட் அதிகப்படுத்துறதுக்கு we had some negotiation. அப்போ ஸ்பேஸ் அண்ட் டிஜிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம அமைச்ச C-49 PSLV மிஷனில் அவங்களோட 4 சேட்டலைட்டே அமைச்சிருக்கோம். ஸோ ஹேட் அ குட் ரிலேஷன்ஷிப். அவங்களோட ஸ்பேஸ் ரிசர்ச்சும் நம்மளோட ISRO சேர்ந்து we are doing a good job in ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷனில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் ப்ரொமோட்டிங் டிஜிட்டலைசேஷன். அங்கே இந்தியாவை எடுத்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியா, அங்கே டிஜிட்டல் லக்சம்பர்க் அப்படின்ற இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹையர் எஜுகேஷனில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸெட்ரா. அப்புறம் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ், அது வந்து அல்சைமர் டிசீஸ், பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ் எல்லாம் காம்பேக்ட் பண்ணுறதுக்காக 2 கண்ட்ரிஸ் சேர்ந்து கொலாபரேஷனில் தே ஆர் கோயிங் டு டூ ரிசர்ச். அப்புறம் கல்ச்சர் அண்ட் பீப்புள் டைஸ், தட் இஸ் மகாத்மா காந்தியோட செலிப்ரேஷனை அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் டிப்ளமேட்ஸ், நம்மளோட டிப்ளமேட்ஸ், சிவில் சர்வன்ட்ஸ், டெலிகேஷன் பீப்புள், பிஸ்னஸ் டெலிகேட்ஸ் எல்லாமே அங்கே போகிறதுக்கு விசா வந்து கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் EU ரிலேஷனில் லக்சம்பர்க் இஸ் அ பார்ட் ஆஃப் EU. நமக்கு EUக்கான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறதுல இவங்க ஒரு பிக் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. நெவர் மேட், இன்னும் முடியலை, நாட் எட் மேட். தென் மல்டிலேட்ரல் கோஆப்ரேஷன் எடுத்துனா UN செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா பெர்மனன்ட் மெம்பராக ஜாயின் ஆகிறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. தென் ரிஃபார்ம், இந்தியா கேட்குற மாதிரி UNSCயில் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கும் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் தென் நான் பெர்மனன்ட் மெம்பராக சேர்ந்ததுக்கு வெல்கம் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் MTCR, அதே மாதிரி US நமக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி MTCRல ஜாயின் பண்ணுறது ஹெல்ப், NSGயில் ஜாயின் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. தென் FATM மூலமாக யுனைடெட் நேஷனோட ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக கவுண்டரிங் தி டெரரிசம் அதுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் த ரிலேஷன் வித் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் வித் இந்தியா அண்ட் லக்சம்பர்க். மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது யூரோப்பியன் யூனியன் கூட தெரிஞ்சுக்கோங்க. தென் கார்ட் பிளட் பேங்கிங். ஸோ கார்ட் பிளட் பேங்கிங்ன்ற உங்களுக்கு தெரியும், ஸ்டெம் செல்ஸ் தெரப்பிக்காக. ஸோ ஸ்டெம் செல் தெரப்பின்னா என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ நார்மலாக ஸ்டெம் செல் தெரப்பின்றது எவ்ரி செல்ஸ் has its own stem cells. இப்போ பிரெயின் செல் எடுத்திங்கன்னா there will be a stem cells. இந்த ஸ்டெம் செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா you can regenerate any cell. அப்படின்னா பிரெயின் செல்லை நீங்கள் ரீஜென்ரேட் பண்ண முடியும். அது மாதிரி ஸ்கின்னுக்கு ஸ்டெம் செல் இருக்குது.
செல்ஸுக்கு. அந்த ஸ்டெம் செல்ஸ்ன்றது இட்ஸ் லைக் எ மதர் செல். ஸோ யூ கேன் ரீஜென்ரேட். ஸோ ஸ்டெம் செல்ஸும் அழிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கான்ட் ரீஜென்ரேட். அதுக்கு வி ஹேவிங் எ எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல். அது எப்போ இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கர்ப்பப்பையில் இருக்கும்போது, இல்லைன்னா லைக் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் எப்போ எடுக்க முடியும் அப்படின்னா லைக் ஆம்பிளிக்கல் பிளட் கார்ட் அதில் இருக்கும். ஸோ அதில் அந்த பிளட்டை எடுத்து அதுலேருந்து நீங்கள் லைக் செல்லை பிரித்து எடுத்திங்கன்னா தேர் வில் பி ஸ்டெம் செல்ஸ். இந்த ஸ்டெம் செல்ஸ் மூலமாக இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸுக்கும் நார்மல் ஸ்டெம் செல்ஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மல் ஸ்டெம் செல்ஸ் ஒரு செல்லை மட்டும்தான் உருவாக்குறது ஹெல்ப் பண்ணும். பிரெயின் செல் அப்படின்னா பிரெயினுக்கு ஒரு ஸ்டெம் செல் இருக்குது. அந்த பிரெயின் ஸ்டெம் செல்ஸை brain stem cells will help to create brain cells. அது மாதிரி ஸ்கின் செல் எல்லாத்துக்குமே தனித்தனி செல்ஸ். அதே எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஏன் சேவ் பண்ணுறீங்க பேங்கில், அதை ஏன் லைக் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த செல்லை பொறுத்தவரை யூ கேன் ஜென்ரேட் எனி செல். நீங்கள் அந்த செல் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டெம் செல்லை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஜென்ரேட் எனி செல். பிரெயின் செல்லையும் உருவாக்க முடியும், கிட்னி செல்லை உருவாக்க முடியும், ஸ்கின் செல்லை உருவாக்க முடியும். ஸோ அதுக்கு இப்போது வி ஹேவிங் எ பேங்க்ஸ். சரியா? ஸோ அது இப்போது நிறைய குழந்தைங்களை சேவ் பண்ணுது அப்படின்றதான் இங்கே நியூஸ் வந்திருக்கு. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். கார்ட் பிளட்ஸ்லேருந்து அவங்களுக்கு குழந்தைக்கு மட்டும் இல்லை, இப்போ என்னோட எம்ப்ரியானிக் பிளட் செல்ஸ் சேவ் பண்ணப்பட்டிருக்கு, இல்லைனா ஆம்பிளிக்கல் கார்ட் பிளட் செல்ஸ் வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதுலேருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து எனக்கு தெரப்பி பண்ண முடியும். இப்போ எனக்கு ஏதாவது டிசீஸ் வந்துருச்சு அப்படின்றப்போ, கேன்சர் இஸ் த மெயின் டிசீஸ், இட் வில் டிஸ்ட்ராய் த செல்ஸ். போன் மேரோ கேன்சர் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா போன் மேரோ ஸ்டெம் செல் அந்த போன் மேரோவே அழிச்சிடும். அப்போ உங்களுக்கு ஜென்ரேஷன் இருக்காது. ஸோ அதுக்கு வி நீட் ஸ்டெம் செல்ஸ் ஃபார் தெரப்பி பர்பஸ். ஸோ இதுக்கெல்லாமே நமக்கு ஸ்டெம் செல்ஸ் இருக்கணும் அப்படின்னா வி ஹவ் டு சேவ். இப்போ என்னால் பண்ண முடியாது, இல்லைனா லைக் பிளாஸ்ட் தான் பண்ணணும், அதுவும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இட் இஸ் லைக் ஈக்குவலன்ட் டு ஃபீட்டஸ், லைக் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு கேட்டகரியில் வந்துடும். ஸோ அதனால் அதுவும் பண்ணுறது கிடையாது. சரியா? இப்போ ஸ்டெம் செல்ஸ் தெரப்பிக்காக எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸை நம்ம சேவ் பண்ணுறோம். அது இப்போ நிறைய, அது எனக்கு மட்டும் இல்லை, இப்போ நான் லைக் என்னோட ஆம்பிளிக்கல் கார்ட் பிளட் செல்ஸ் எடுத்து சேவ் பண்ணி வச்சாச்சு அப்படின்னா என்னோட குழந்தைங்க, என்னோட பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் ஒரே ஜீனாக இருக்கிற பட்சத்தில் இட் கேன் பி யூட்டிலைஸ்ட். ஸோ அதான் ஸ்டெம் செல் தெரப்பின்னு பேர். ஸோ இது இப்போ சக்ஸஸாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். அண்ட் தென் தேர் இஸ் அ லைக் pluripotent induced stem cell, IP stem cell தெரியும் இல்லையா? It is a induced pluripotent. So pluripotent அப்படின்னா மல்டிபிள் கிரியேஷன். சரியா? நார்மல் செல்ஸை நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும், இன்டியூஸ் பண்ண முடியும். அது IPS அப்படின்ற டெக்னாலஜி. தென் தேர்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஆத்ம நிர்பார் அபியான் ஸ்கீமில் லான்ச் பண்ணாங்க. இப்போ நிறைய வீடுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்ஹைஜீனிக் முறையில் நிறைய உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறாங்க. கடலை மிட்டாயாக இருக்கட்டும், சின்ன சின்ன லைக் வீடுகளில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள், குடிசை லைக் ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து அதிகமாக நம்ம இன்றைக்கி சர்க்குலேஷனில் இருக்குது. அதுக்கு ப்ராப்பரான சர்டிஃபிகேஷன் கிடையாது, தெர் இஸ் நோ ஹைஜீனிக். ஸோ அதை அவங்களையும் மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வருது. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஹைஜீனிக்காக சர்டிஃபை பண்ணி டேட்ஸ் எல்லாம், எக்ஸ்பைரி டேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுவும் அதிகமாக ட்ரேட் பண்ணப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபுட். அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டால் பனானா சிப்ஸ் ஃபேமஸாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஸோ ஒவ்வொரு ஊரில் இப்போ நீங்கள் மணப்பாறை எடுத்திங்கன்னா முறுக்கு, அதே மாதிரி விருதுநகர்லாம் எடுத்திங்கன்னா கடலை மிட்டாய் ஃபேமஸாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒன்று ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளான். இப்போ திருநெல்வேலியில் எடுத்துன்னா அல்வா ஃபேமஸ். அதே மாதிரி ஒன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு அதை வந்து டெவலப் பண்ணுறது தான். அது மேங்கோ, பொட்டேட்டோ எக்ஸாம்பிள், பிக்கிள், மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், ஃபிஷரிஸாக இருக்கலாம், பவுல்ட்ரியாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. ஸோ அதை வந்து டெவலப் பண்ணுற ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்ற கேட்டகரியில் அது பேக்கேஜிங் கேட்டகரி. இப்போ நீங்கள் பவுல்ட்ரி அப்படின்றப்போ அதோட எக் கேட்டகரியில் வரும். சரியா? ஸோ ஃபிஷரி அப்படின்றப்போ அது வந்து பேக்கேஜ் ஃபிஷ்ஷாக போகிறது. இட்ஸ் நாட் அபவுட் ஃபுட்டை பற்றி தான் இங்கே மெயினாக. இட்ஸ் நாட் அபவுட் வளர்க்குறத பற்றி இல்லை. சரியா? ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் மூலம் அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்காகவும் 10 lakh வரைக்கும் மேக்ஸிமம் லோன் கொடுக்குறாங்க. இதுக்கு அதில் 35% வந்து கவர்மெண்ட் வில் பே. இப்போ 10 lakh நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 3.5 lakhs இட் வில் பி பேட் பை தி கவர்மெண்ட். சப்சிடி வில் பி தேர், நீங்கள் லோனை ஒழுங்காக பே பண்ணும்போது. அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் எடுத்திங்கன்னா 40,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எதுக்கு அப்படின்னா கேபிட்டல், சின்ன ப்ராஜெக்ட்லேருந்து பெரிய ப்ராஜெக்ட் வரைக்கும் ஃபண்டிங் பண்ணுறாங்க. 10 lakh எல்லோரும் கிடச்சிக்காது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
Then funding details எடுத்தீங்கன்னா centrally sponsored scheme. That's why the Prime Minister formalization of food processing and the scheme formalization of micro food processing enterprises பொறுத்த வரைக்கும் it's a centrally sponsored scheme. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 60:40 in center state அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் நார்மல் ஸ்டேட்ஸில் ஹிமாலயன் இல்லைனா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே 90:10 கேட்டகரியில் வரும். யூனியன் டெரிட்டரிஸ் வித்தவுட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இட் வில் கம் அண்டர் 100% ஃபண்டிங் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன அன்ஆர்கனைஸ் ஃபுட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 74% வந்து லைக் அதில் எம்ப்ளாய்மெண்ட் அடைகிறாங்க, வீடுகளில் தயாரிக்கக்கூடிய ஃபுட்டு. ஸோ உமன் எம்பவர்மெண்ட் அதில் இருக்குது. ஸோ அது வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படணும். மெயின்லி ஃபேமிலி பேஸ்ட் என்டர்பிரைஸ், அதாவது 80% வந்து தயாரிக்கப்படுறது ஃபேமிலி பேஸ்ட் வீடுகளிலே பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ப்ராப்பரைஸ் பண்ணப்படணும். சேனலிங் அவங்களுக்கான டெக்னாலஜி கிடைக்கணும், ப்ராப்பரான ஹைஜீனிக் அந்த ஃபுட்டை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றதுக்கான ட்ரைனிங் கிடைக்கணும். இது எல்லாமே கொடுக்கப்பட்டது அப்படின்னா இட் வில் ஆல்சோ ட்ரேடட் அவுட் சைட் டூ. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் ஃபோர்த் வந்து வில்லோ வார்ப்ளர் அப்படின்ற ஒரு பேர்ட். ஸோ இட் வாஸ் சைட்டட் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. அது எங்கன்னா கேரளாவில் there is a paddy field, புஞ்சக்கரை பேடி ஃபீல்டுன்னு பேர், வெளியங்கி புஞ்சக்கரை பேடி ஃபீல்ட். அது ஒரு பேர்டோட ஹாட்ஸ்பாட் ஏரியா அப்படின்னு சொல்லப்படுது. பேர்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அங்கே. இப்போ முதல் தடவையாக இந்த பேர்டை வந்து ஸ்பாட் அவுட் பண்ணிங்கன்னா வெரி லெஸ் 10 கிராம் தான் இதோட எடை வெயிட்டு. இதோட ஃபெதர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா இட் இஸ் ட்ராவலிங் லைக் யூரோப்பியன் ஏரியாவிலேருந்து, அதான் மைக்ரேஷன் டு சப்சகாரன் கண்ட்ரிஸுக்கு போகும். இது எந்த ஏரியானா டெம்பரேட் ஏரியாவில் வளரக்கூடியது. இது இனப்பெருக்கத்துக்காக ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் சப்சகாரன் கண்ட்ரிஸுக்கு வருது, அதில் இந்தியாவுக்கு வந்திருக்கு இப்போ. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இட்ஸ் அ லீஸ்ட் கன்சர்ன் பேர்டு தான், அதனால் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. சரியா, ஜஸ்ட் நோ தட். தென் ஃபிஃப்த் நியூஸ் வந்து என்டிபி லோன் டு இந்தியா. என்டிபின்ற நியூ டெவலப்மெண்ட் பேங்க், இட் இஸ் அ பிரிக்ஸ் பேங்க் அப்படின்றது. பிரிக்ஸ் ஆர்கனைசேஷனால் உருவாக்கப்பட்ட பேங்க் 2014 it came into existence. எதுக்கு அப்படின்னா டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது. 5 நாடுகளுக்கு மட்டும் இல்லை, ஏஷியாவில் இருக்கக்கூடிய யூரேஷியனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கும், இல்லை பிரேசில் லைக் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸுக்கும் ஃபண்டிங் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பேங்க் தான் இது. இப்போ டெல்லியில் டிரான்சிட் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். டிரான்சிட் ப்ராஜெக்ட் நீங்கள் படிக்கணும்னா என்டிபின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்டிபியை பொறுத்த வரைக்கும் மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க் 6th பிரிக்ஸ் சமிட்டில் உருவாக்கப்பட்டு 2014. பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் சாங்காய். தென் சைனா இஸ் த மெயின் லைக் லீடர் ஆஃப் திஸ் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பண்ணுறாங்க. என்டிபி யுனைடெட் நேஷனில் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தே கேன் அட்டெண்ட். ஸோ யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தே கேன் ஆக்சஸ் லோன் ஹியர். அதுவும் இம்பார்ட்டன்ட். Then 6th news, இப்போ ரீசெண்டாக there is a huge crisis is going on banks. அதில் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து இப்போ 2019 இட் இஸ் அண்டர் தி ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் பிசிஏ நாம்ஸ்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போது பேங்க்ஸ் வந்து கேபிட்டல் அடிகேசி ரேஷியோன்னா என்னது, லைக் கேபிட்டல் சிஏஆர் அப்படின்றது. சிஏஆர் மீன்ஸ் கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ். ஸோ capital divided by risk weighted assets. ஸோ இதான் கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ. இப்போது நம்மளோட ஆர்பிஐயோட ரெகுலேஷன் படி 9%. சரியா, லைக் பேசல் நார்ம்ஸ் படி 9, நமக்கு 10 மெயின்டைன் பண்ணும். ஸோ இது இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனில் வரல. வாட் எவர் இட் இஸ், திஸ் இஸ் லைக் ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ் அப்படின்னா லோன். பேங்க்ஸோட அசட்ஸ் வந்து லோன். இப்போ இதில் ப்ராப்ளம் இருக்கும். இதில் ப்ராப்ளம் இருந்தாலும் ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னா இப்போது ஐ எம் ஹேவிங் அசட்ஸ் இருக்குது. அந்த அசட்ஸ் வந்து லோன் லைக் நிறைய பேர் லோன் எடுத்திருக்காங்க. தட் இஸ் மை அசட், ரைட்? பேங்கோட அசட்ஸ் வந்து லோன். இந்த லோனில் சப்போஸ் 100 crore லோன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த லோனில் பே பண்ணது ஹேர் கட்டிங் மூலமாக இல்லைனா பே பண்ண முடியாத நிலைமையில் என்பிஏ ஆனது நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் ஆகி ஃபைனலி வந்தது ஒன்லி லைக் 100 crore அப்படின்னா 99 crore தான் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 crore there is a loss, then it is not profitable. புரியுதா? சப்போஸ் 100 crore லோன் கொடுத்துக்கிறாங்க, அதுக்கு வந்து 200 crore இன்கம் வந்திருக்கு அப்படின்னா 100 crore is the profit. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் அசட் இஸ் ஹியூஜ். அதான் ரிட்டர்ன் ஆஃப் அசட் அப்படின்றது. அதே மாதிரி உங்களுக்கு என்பிஏ இந்த 3 கேட்டகரியும் பார்ப்பாங்க. கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ வில் ஷோ தி பேங்கோட ஹெல்த். அண்ட் தென் ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சுன்னா பேங்கோட ஹெல்த் இஸ் இன் குட் கண்டிஷன், பேங்க் இஸ் இன் கரெக்ட் ப்ராசஸ். என்பிஏ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பேங்கோட ஹெல்த் கண்டிஷன். இந்த 3மே வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது பேங்கோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிற பட்சத்தில்
ஆர்பிஐ என்ன பண்ணோம் அப்படின்னா பிசிஏ நார்ம்ஸ் அப்படின்ற ஒன்று கொண்டு வரும். தட் இஸ் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்னு பேர். அந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா லைக் பேங்கை வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணோம். லைக் ரிஸ்க் லோன்ஸை வந்து கொடுக்குறத வந்து தடுக்கும். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட் ஆஃப் திஸ் கேபிட்டல் பிசிஏ நார்ம்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது லைக் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்துட்டு பிசிஏ நார்ம்ஸ் கீழே தான் இருந்துச்சு. stringent மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ பீப்புள் கேன் see what are the measures they will take. பேங்க்ஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதை விட மாட்டாங்க, புதிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதை விட மாட்டாங்க. பிசிஏ நார்ம்ஸ்னால் லோன் வந்து ரிஸ்க் லோன்ஸ் கொடுக்க விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, பேங்க்ஸோட எக்ஸ்பேன்ஷன் விட மாட்டாங்க. அதே மாதிரி பேங்க்ஸு வந்து வேறு இடத்துல லோன் வாங்குறத அலோவ் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாத இடங்களில் போய் அவங்க வந்து லைக் லைபிலிட்டி உருவாக்குறத விரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த லோனு கொடுக்கலாம், எந்தெந்த லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்பிஐ வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு பேங்க் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் போது தே வில் ரிலீஸ் தி பிசிஏ நார்ம்ஸ். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சொன்னேன் ரிட்டர்ன் ஆஃப் அசட்னா என்னது, கேபிட்டல் அடிகசி ரேஷியோனா என்னன்னு சொன்னேன். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிசிஏ நார்ம்ஸில் இருந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்க் இஸ் நாட் இன் குட் கண்டிஷன் அகெயின். இப்போ கோவிட்-19 நிறைய பேர் லைக் லோன் வந்து மொரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுனால அகெயின் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட். அப்போ பேங்க்ஸால் ஓவர் கம் பண்ண முடியலை. நிறைய என்பிஎஃப்சி கூட டைஅப் பண்ணுறதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. இட்ஸ் அ ஃபெயில்டு ஒன். இப்போ டிஎஸ்பி அப்படின்ற ஒரு என்பிஎஃப்சி கூட டைஅப் பண்ணுறதுக்கான லைக் ப்ராசஸ் போயிருக்கு. ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணி இந்த ரூமர்ஸ் வெளியில் ஸ்ப்ரெட் ஆனதை என்ன பண்ணாங்க அப்படின்னா பீப்புள் ஒரு நாளில் 10,000 கோடியை வெளியில் எடுத்துட்டாங்க. ஒரு பேங்க்கில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லோன் ரிட்டர்ன் வரல, ஆனால் பீப்புள் போட்டிருக்கக்கூடிய பணத்தை வந்து எடுக்கிறாங்க. எதை வச்சு லோன் கொடுத்துருப்பாங்க? பீப்புள் போட்டிருக்கக்கூடிய பணத்தை வச்சு தான். அப்போ அவங்க எங்கேருந்து பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கணும்னா கேபிட்டலில் இருந்து, சரியா, ப்ரொவிஷனிங்லேருந்து ரிட்டர்ன் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் பர்டன் ஃபார் தி பேங்க். ஸோ அதனால் ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 25,000 மேலே ஒரு அக்கௌண்ட்லேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. மேரேஜ் இப்படிப்பட்ட பர்பஸுக்கு மட்டும் எடுக்கலான்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இட்ஸ் நாட் அபவுட் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ பேங்க் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இல்லைனா ப்ரைவேட் பேங்க்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லக்ஷ்மி விலாஸ் பேங்க் இட்ஸ் நாட் அ நியூ பேங்க், இட்ஸ் அ ஓல்டு பேங்க். சரியா? ஸோ என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, பிசிஏன்னா என்ன, என்பிஏன்னா என்ன, ரிட்டர்ன் ஆஃப் அசட்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சிஏஆர் இந்த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ் பேங்கோட க்ரைசிஸ் மாதிரி இதுவும் க்ரைசிஸ் இருந்துச்சு. டிக்ளைனிங் த நெட் ஒர்த், அவங்களோட ப்ராஃபிட் ரொம்ப கம்மி, கேபிட்டல் அவங்களுக்கு இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகுது. என்பி அசட்ஸ் தொடர்ந்து பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயே அதிகமாக இருக்குது, அதுவும் சொல்லப்படுது. இம்பேக்ட் ஆன் இன்வெஸ்டர்ஸ், இப்போது இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் டிவிடெண்ட் கொடுக்க விட மாட்டாங்க. பிசிஏ நார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பாயிண்ட்டை நான் சொல்ல விட, பிசிஏ நார்ம்ஸில் நான் உங்களுக்கு சொன்ன லோன் கொடுக்க விட மாட்டாங்க, அது மாதிரி எக்ஸ்பேன்ஷன் பண்ண விட மாட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்கன்னு சொன்னாங்க, லோன் வாங்க விட மாட்டாங்க, இப்போ டிவிடென்ஸும் கொடுக்க விட மாட்டாங்க. டிவிடென்ஸ்னால் யாருக்கு? ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, அதையும் கொடுக்க விட மாட்டாங்க. ஸோ இது வந்து இவங்களை பாதிக்கும், ஈக்விட்டி இம்பேக்ட் ஆன் இன்வெஸ்டர்ஸை பாதிக்கும். அது மாதிரி ஏடிஐ பாண்டுன்னு ஒன்று இருக்குது. ஏடிஐ நார்மல் பாண்ட்ஸ் ஆர் பாண்ட்ஸ், அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஏடிஐ பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் திவாலாச்சுன்றப்போ கொடுக்கணுன்ற தேவை கிடையாது. அதான் ஏடிஐ 1 பாண்ட் அப்படின்னு பேர். அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களும் இப்போ ரிட்டர்ன் கிடைக்காது, ஏன்னா இட் இஸ் இன் லாஸ். அப்புறம் லைக் these are the things measures taken by RBI and non financial bank கூட DBS அப்படின்ற பேங்க் கூட மெர்ஜ் பண்ணுறதுக்கு லைக் அதுக்கான வேலைகளை செஞ்சுருக்காங்க. ஸோ வாட் எவர் இட் ஸோ லைக் டெபாசிட் இன்சூரன்ஸ் வந்து இப்போ அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து 5 lakh வரைக்கும் டெபாசிட் திருப்பி கிடைக்கும். ஸோ அப்போ சப்போஸ் திவாலாஜ் அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஐ ஹோப் இட் வில் பி டேக்கன் ஓவர். ஸோ அதுக்குன்னு எக்ஸ்பர்ட் கமிட்டியெல்லாம் அமைச்சிருக்காங்க. எதுக்குன்னா மொத்த பேங்கிங் செக்டார் ஏன் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, ஸோ வாட் ஆர் த திங்ஸ் ஹேவ் டு பி டன். அது தென் 7th நியூஸ் வந்து லீலாவதி அவார்டு. லீலாவதி அவார்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் தான் அதை லான்ச் பண்ணிடுறேன். இட்ஸ் நாட் ஹெச்ஆர்டி நவ். ஐ ஹோப் யூ பீப்புள் நோ தட். ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு மாற்றிட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். லீலாவதி அவார்டு வந்து லீலாவதி அவார்டு கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட், உமன்ஸை வந்து எஜுகேஷன்லேயும் அவங்கள சக்ஸஸிவ் லைஃப்லையும் கொண்டு போகிறதுக்காக ஒரு காம்படிஷன் அவார்டு தான் இது. இன்னோவேஷன் கேட்டகரி ஏஐசிடி தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா இதை ஏன் அந்த லீலாவதி அப்படின்ற பேர் வச்சுருக்காங்கன்னா பாஸ்கரா 2 தட் இஸ் அ மேத்தமெட்டிஷியன், அவரோட டாக்டர் தான் லீலாவதி, அவங்க நேமில் தான் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. பெண்களை வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் லைக் இல்லிட்ரஸி அன்எம்ப்ளாய்மெண்ட் இதுக்கு அவங்க என்ன சொல்யூஷன்ஸ் அவங்க சொல்லலாம்.
பெண்களே அவங்க வந்து லைக் இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸை சொல்லலாம், பெண்களுக்கு எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்ற அந்த மாதிரி இன்னோவேட்டிவ் தீம்ஸ் அவங்க கொண்டு வராங்க. உமன் எம்பவர்மெண்ட் கேட்டகரியில் ஏதாவது தீம் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வராங்கன்னா தே வில் பி ஃபண்டட். அது லைக் ப்ரைஸ் அமௌண்ட் இஸ் வெரி ஹை. 1 lakh ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு, 75,000 செகண்டுக்கு, தேர்டுக்கு வந்து 50,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க உமன் எம்பவர்மெண்ட்டுக்குன்னா, சுகன்யா சமர்தி ஸ்கீம், பெண் குழந்தைகளுக்கு பேங்க்ஸில் வந்து சிறு சேமிப்பு திட்டம், பேங்க்ஸ் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஆக்சுவலி. தென் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவோ பொறுத்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறது. அப்புறம் சிபிஎஸ்இ உதான் ப்ரொமோட்டிங் கேர்ள்ஸ் இன் எஜுகேஷன். தென் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்தானில் அது எல்லாருக்குமான லைக் இன்னோவேட்டிவ் லைக் பீப்புள் ஒரு குரூப் வந்து சேருவாங்க, தே வில் இன்னோவேட் சம்திங், அதுக்கு வந்து ப்ரைஸ் மணி கொடுப்பாங்க. இது இட்ஸ் நாட் அபவுட் லீலாவதி அவார்ட். அது வந்து நம்ம இந்தியாவில் நிறைய குரூப்பில் இருக்காங்க. அதில் ஒரு பெண் இருக்கணும் அப்படின்றது மேண்டேட்டரியாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கேர்ள் இருக்கணும் அப்படின்றது 6 மெம்பர் டீம். அது அதில் ஒருத்தங்க வந்து பொண்ணு இருக்கணும் அப்படின்றது மேண்டேட்டரி. மினிமம் 1 woman have to be there. So these are the things are important. So that's all about today's current affairs students. Hope you people enjoyed. We will meet on Monday. Thanks a lot for joining with us.